உங்க ஹஸ்பண்டோ, உங்களோட இன்லாஸோ உங்கள பார்த்து "உனக்கு சமைக்க வரல, ஒரு வேலையும் உருப்படியா செய்ய தெரியல" அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்க விஷயத்த கூட ஒழுங்கா பண்ண தோணாது. ட்ரை பண்ணி பண்ணலான்னு நெனச்ச விஷயத்த கூட நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நமக்கு வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்ய தோணாது. அதே மாதிரி தானே நம்ம குழந்தைங்க கிட்டயோ, இல்ல நம்ம குழந்தைங்கள வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்டயோ, "அவனுக்கு ஒழுங்கா எழுத வராது, ஒழுங்கா படிக்க மாட்டான், உருப்படியா ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டான்" அப்படின்னு சொன்னோம். அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுபடியா அவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே குறைஞ்சிரும். சம்டைம்ஸ் நம்ம கிண்டலா கூட பேசிட்டு இருந்திருப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம கிண்டலா தான் பேசுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. நம்ம குழந்தைங்க கிட்டயோ எந்த ஒரு நெகட்டிவ் அஃபர்மேஷனையும் சொல்லாதீங்க. இன்ஸ்டெட் "உன்னால முடியும்டி தங்கம். நீ இப்ப போட்டீங்கல்ல இந்த எஃபோர்ட், அதே ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இத முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களால முடியாத விஷயத்த கூட நம்மளால முடியும்னு ட்ரை பண்ணி முடிச்சுருவாங்க. குழந்தைங்க கிட்ட பாசிட்டிவாவே பேசுங்க. சேவ் அண்ட் ஷேர் ஃபார் த பேரண்ட்ஸ் ஹூ நீட்